Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திண்டுக்கல் அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் இறந்து கிடந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக அவர் இறந்து கிடந்ததற்கு அருகே இரத்தக்கரை படிந்த கல் இருந்திருந்தது. அதே போல் அவரது முகத்திலே 2 வெட்டுக்காயங்கள் இருந்தது. இதனால் அது கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு உடனடியாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக அங்கு வந்த தாலுகா காவல்துறையினர் திண்டுக்கல் திருச்சி சாலை மாமு கோவிலூர் பிரிவு அருகே குருவிக்குளம் பகுதியில் அந்த அடையாளம் தெரியாத 60 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அந்த உடலிலே தலையில் 2 வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது. இது கம்பியால் தாக்கப்பட்டதா அல்லது அருகிலே இரத்தக்கரை படிந்த கல் கிடந்ததை வைத்து கல்லை எதுவும் தலையிலே போட்டு கொலை செய்யப்பட்டனரா என்ற கோணத்திலே தற்போது போலீசார் அந்த விசாரணையை மேற்கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த சில 2 வாரங்களுக்கு முன்பு திண்டுக்கல் தோமையார்புரம் பகுதியிலே ஒரு நபர் அதிக வெட்டுக்காயங்களுடன் தலையிலே கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில அரங்கேறியது. அதை சின்னாலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் என்பது அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல் தற்போது இந்த மாமு கோவிலூர் பகுதியிலே குருவிக்குளம் பகுதியிலே ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதிலும் அருகே ஒரு இரத்தக்கல் படிந்த ஒரு கல் ஒன்று கிடப்பதை பார்க்கும் பொழுது கொலை சம்பவம் எதுவும் அரங்கேறிக்கிறதா என்ற கோணத்திலே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே ஆங்காங்கே பல்வேறு விதமாக புதிதாக கொலைகள் அரங்கேறி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தலையிலே கல்லை போட்டு கொலை செய்யக்கூடிய சம்பவம் திண்டுக்கல் பகுதியிலே அதிகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நபர் யார், எதற்காக இங்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது என்பதை தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.